ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் ஈஷா ஃபவுண்டேஷன் பெங்களூர். ஒரு 4 மணிக்கு விட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7 மணி ஆக போகுது. ஃபுல்லாக ஃபாக் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், மேகம் தெரியுதா? ஃபுல்லாக ஃபாக் இருக்குது. பயங்கரமான கோல்டு, முடியல என்னாலே. ஆமாம், ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக மழை இருக்குது, ஆனால் தெரியல. ஃபுல்லாக ஹீல்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. நானும் நடுங்கிட்டு இருக்கேன். இவர் எப்படி குளிரில் தாங்காமல் இருக்காரு தெரியல. என்ன விஷயம்னா, 8 மணிக்கு சர்க்குரு வராரு. ஸோ சர்க்குரு பார்க்கறதுக்காக எல்லாம் வந்துட்டுருக்காங்க காலைல சீக்கிரமாக. ஈஷா ஃபவுண்டேஷன் பேக் சைடு வரான்னு நினைக்கிறேன். அதான் க்ரௌடு எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. க்ரௌடு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக தெரியாது. பின்னாடி ஒரு பெரிய மலையே இருக்குது, அந்த மலையே காணும். அவ்வளோ ஃபாகு. அப்பா முடியல. அந்த பின்னாடி லைனில் போது பாருங்க. அந்த லைன் எல்லாமே சர்க்குரு பார்க்க போயிட்டுருக்காங்க. எல்லாம் யோகா பண்ண போயிட்டுருக்காங்க. ஃபோன் ஏடா சேக் ஆகுதுன்னு பார்த்து பயப்படாதீங்க. குளிர் தாங்க முடியல. ஈஷா ஃபவுண்டேஷனில் பேக் சைடில் சர்க்குரு வரப்போகிறாரு. 8 மணிலேருந்து 10 மணி இருப்பார் ப்ரோக்ராமு. 10 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். யாராவது வரீங்களோ வாங்க, சர்க்குரை பார்த்துட்டு போகலாம். ஓகே. ஓ மை காட், இப்போ நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. சூரியன் பாருங்கள். ஓ மை காட், ஓ மை காட், சூப்பராக தெரியுது சூரியன். ஒரு பால் மாதிரி தெரியுது. ஓ மை காட், ஓ மை காட். சூரியனு ஜஸ்ட் மேலே வந்திருக்காரு. ஓ மை காட், ஓ மை காட். பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஒரு கோல்டு மாதிரி தெரியுது. சிவனை பார்க்க வந்துட்டார் நினைக்கிறேன், சூரிய பகவான். சூரிய பகவானை பார்த்துக்குங்க.